சத்தம் கேட்குது. அதனால மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த ஜெபம் ஆரம்ப முகமுகங்களுக்கு நாங்கள் யாவரும் மனப்பட்டு ஆரம்ப ஜெபத்துக்காக கடந்து செல்லுவோம். ஓகே, லக்கீஷா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லக்கீஷா Recording in progress. ஓகே, அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க லக்கீஷா. ஓகே, ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு கணம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை அவர் தந்ததுக்காகவும் இந்த நாள்ல அவர் எங்களை வழி நடத்தினதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. இந்த நாள்ல தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் தேவைகளை ஆண்டவரே அனுதினமும் சந்திக்கிறது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்த ஆண்டவரே எங்களுக்கு சந்தித்தீரே. உமக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா பொழுதிலும் கூட ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கிறோம் தேவனே. நீரை பொறுப்பங்க நேர வழி நடத்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை எடுக்க தந்த மகா கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே சுவாமி உம்முடைய கரத்துக்கு ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. நீரை பொறுப்படுங்க, நீரை வழிநடத்துங்க, நீரை ஆசீர்வதிங்க வல்ல பிதாவே ஆண்டவரே சுவாமி. சப்பா நமஸ்கார நேரங்களா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி. சாட்சி வேலையா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சுவாமி விண்ணப்பத்தின் நேரமா இருக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசங்கத்தின் நேரம் அடுத்த ஆண்டவரே ஒன்றாக கர்த்தர்கள் தடங்களும் வராது படிக்க கர்த்தர் சுவாமி நல்ல பிதாவே. அமேன் அமேன் ஆண்டவரே சுவாமி. பலகிறோம் நமஸ்கரிப்போம். துதி பாடல்களினோடாக அவருடைய நாமத்தை நமஸ்கரிப்போம். ஹalleluya ஆண்டவரே கோடிமுறை ஸ்தோத்திரம். ஹalleluya ஆண்டவரே சுவாமி. நீர் ஆண்டவரே நம்ப தகுந்த தேவன் ஆண்டவரே சுவாமி. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. கோடி முறை ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஷ்டவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும்
செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, தனித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே, நல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் அனைவரையும் அணைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அவர் இல்லாட்டி நாங்களும் இல்லை. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் நாங்க இவ்வளவுமாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சுவாமி, நாங்க நினைக்காத ஆண்டவரே நேரத்துல ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எல்லாரும் எங்களை கைவிட்டு போன நேரத்துல கர்த்தர் எங்களோடு கூட வந்து எங்களை உயர்த்துகிறது இருக்கிறீர். ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலகம் ஆண்டவரே எங்களை பழித்திடலாம் ஆண்டவரே, ஆண்டவரே பழி சொல் பேசிடலாம் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே நீர் நீதியின் தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எங்களை அழிக்க வந்த ஆண்டவரே ஒவ்வொரு அந்த ஆயுதமும் ஆண்டவரை வாய்க்காதே போகும் என்று நீர் சொன்ன கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஒரு துதியினூடாக இன்னுமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தீரே, இந்த ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, சப்பா. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட
ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கோடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கோடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். ஆமென். மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை அவருடைய ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார்னா, எங்களை எனக்கு இருக்கிற யாரையும் ஒரு சிறிய ஊழியத்துக்கு அவர் அழைத்திருந்தாலும் அதுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவரை எங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை ஆகாதவன் என்று எல்லாரும் தள்ளினாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற தேவன் அவர் ஒருவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி எங்களை ராஜாவாக மாற்றத்துக்கு அவரால் முடியும். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற தேவனா. ஹல்லேலூயா. அவரை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம், இன்னும் இன்னுமாக ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை பிரசங்கிப்பதை தவிர, அவருடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர எங்களுக்கு இந்த உலகத்துல இன்னும் எது முக்கியமான வேலையாக இருக்கலாம்? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே. நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர். எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. प्रशंसा वेवा स्वामी महास्त मोते दी नमस्कार खाले मेवान तो महान सी मोते उरागतार स्तुति करना कैसे स्वांस के नाम में सील उदय वहां से हिदायत डबार है वहां से तुम वो आती उस कृष्ट उदय प्याना ने स्तुति करना स्वामी ने। हालेलुया। प्रशंसा वेवा
प्रशंसावेव स्वामिनुपहासेटं हिमेलिना स्वामिनः हालेलूया दयाबिरकमिन् करुणागुणयन् मटाडगसुवा मगे नामकिया स्वामिदा दयाबिरकमिन् करुणागुणयन् मटाडगसुवा मगे नामकिया स्वामिदा ಗಿಲಿಮೆದ ಮಾಸಿಟಿನ ವಿತಾನುಭವಗೆ ಮೈಕೆಯ ಜಲಮೆದ ಮಾಸಿಟಿನ ವಿತಾನುಭವಗೆ ಮೈಕೆಯ ಗಿಲಿಮೆದ ಮಾಸಿಟಿನ ವಿತಾನುಭವಗೆ ಮೈಕೆಯ ಜಲಮೆದ ಮಾಸಿಟಿನ ವಿತಾನುಭವಗೆ ಮೈಕೆಯ ಗಿಲಯನ್ನಟೈಡನೊದಿ ಮಾಧವೆಂಟೈಡನೊದಿ ಸುರತಿನ್ ಮಾರಕಗೆನ ಒಬಗೆನಗೆಯ ಗಿಲಯನ್ನಟೈಡನೊದಿ ಮಾಧವೆಂಟೈಡನೊದಿ ಸುರತಿನ್ ಮಾರಕಗೆನ ಒಬಗೆನಗೆಯ ದಯಾಬರಕಮಿನ್ ಕರುಣಾಗುಣಯನ್ ಮಟಾಡಗೆಸುವ ಮಗೆ ನಮಕೆಯ ಸ್ವಾಮಿದ ದಯಾಬರಕಮಿನ್ ಕರುಣಾಗುಣಯನ್ ಮಟಾಡಗೆಸುವ ಮಗೆ ನಮಕೆಯ ಸ್ವಾಮಿದ ஆமென். ஹalleluya ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்களை அழைத்தீரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தண்ணீர்கள் மத்தியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் ஆண்டவரே அக்கினியில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி எங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியாக ஆண்டவரோட சாட்சியை கூறுவதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி எங்க வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி துவங்கின ஆண்டவரே சுவாமி அந்த முதல் நாள்ல இருந்த ஆண்டவரே இன்னும் மட்டுமாக ஆண்டவரே சுவாமி நாங்கள் வந்த இந்த பாதைகள் அனைத்திலும் கர்த்தர் இல்லாத ஒரு நாள் இல்ல ஆண்டவரே சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அனைத்து நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே மட்டுமாக நீங்க கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி நல்ல தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே மேசப்பா நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவானா இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே சுவாமி உடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் தேவனே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றுமில்லாத என்னை
உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ඔබ වහන්සේගේ සොඳුරු දැස අපිව දුටුව නිසා ස්වාමීනි, විනාශ වෙන්න ගිය අපිව වහන්සේ මෙතෙක් ඔබ වහන්සේ ජීවත් කරවගෙන ඉන්නේ ඔබ වහන්සේගේ කරුණාව නිසායි ස්වාමීනි. හල්ලෙලූයා, ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමීනි. වහන්සේට කොච්චර ස්තුති කරත් ඔබ වහන්සේට ඒක සෑහේ ස්වාමීනி. ஹalleluya, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அழகான நமஸ்காரத்தை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் இன்னுமாக உம்முடைய நாமத்தை நமஸ்கரிப்பதற்கு இன்னும் ஒரு பாடலினோடாக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆண்டவரே சுவாமி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மனதிலும் கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, இந்த ஒரு கிழமையும் ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே சுவாமி என்ன ஆண்டவரே சுவாமி கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, பாவங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் கலவுங்க ஆண்டவரே சுவாமி. சுத்திகரிங்க ஆண்டவரே சுவாமி. என்னை உட்பட ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஆண்டவரே யாரா இருந்தாலும் கருத்தை தொடுங்க ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுவாமி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமமே. நீரொருவரே பெரியவர், கனத்துக்கு பாத்திரரே. நீரொருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. நீரொருவரே பெரியவர், கனத்துக்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் எங்காயும் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல்
வேறு தெய்வம் எங்கேயும் காணவில்லை, இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை, நீரொருவரே பெரியவர், கனத்துக்கு பாத்திரரே, நீரொருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, நீரொருவரே பெரியவர், கனத்துக்கு பாத்திரரே, நீரொருவரே பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரரே. நம்மொரு வாட்டி, உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் எங்காயும் காணவில்லை, இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை, உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் எங்காயும் காணவில்லை, இயேசு அல்லாமல் வேறு நாமம் இப்போவில் காணவில்லை. ஆமென். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீராண்டவரே, எங்களை மட்டுமாக உம்முடைய கிருபையினூடாக எங்களை வழி நடத்துகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தவர்களாக உம்முடைய ஆண்டவரே ஒரே பிள்ளைகளாக உண்மை ஆண்டவரே நேரத்தில் நமஸ்கரிக்கும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தரங்களை தொட்டீர் என்று ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, எங்களை சுத்திகரித்தீரே உமக்கு நன்றி, எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி, எங்கள் மனதில் இருந்த அழுக்குகள் கரைகள் அனைவற்றையும் நீக்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மனதில் இருந்த ஆண்டவரே பாரங்களை ஆண்டவரே நேரத்திலும் ஆண்டவரே நீக்கினதுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டீர் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, உமக்கு நன்றி. இனிவரும் ஒவ்வொரு காரியங்களையும் சேர்க்க போகிற ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்துக்கு ஆண்டவரே இந்த நமஸ்காரத்தின் நேரத்தை போய்த்து ஆண்டவரே என்னை இதுக்காக எடுத்து பாவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை விழுத்தி என்னை தர்மட்டமாக தாழ்த்தி நமஸ்கார நேரத்தை ஒப்புவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமென். மட்டுமாய் கர்த்தர் ஆவியானவர் எங்கள் மத்தியில் துதிகளில் கூட அசைவாடினார். ஆமென். நாங்க அந்த வேளையிலும் கூட கர்த்தர் கடந்த வந்த நாட்களிலும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கூட அநேகமான சாட்சிகளை ஏற்படுத்தியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே சாட்சிகள் மூலமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஜெபங்களுக்காக கண்டு செல்லுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வேளையிலும் கூட ராஜாவே ஒரு அழகான அலுவல துதி வேளையில கூட கர்த்தாவே இந்த வேளையில் நீர் அசைவாடி நீர் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த பொழுதிலும் கூட தகப்பனே ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிதான காரியங்களை நீர் செய்து கொண்டே வந்திருக்கிற உங்களுடைய கிருபையினால வழி நடத்தி கொண்டே வந்திருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, மனது மேன்மைக்காக அல்ல சுவாமி, உடைய மேன்மைக்காக மாத்திரமே ஆவியானவரே உடைய நீர் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சதான ஒவ்வொரு ஆண்டவர் தகப்பனே எல்லா அற்புத அதிசயங்களையும் ஆண்டவரே சுவாமி சாட்சிகளாய் நாங்கள் கேட்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சாட்சிகள் இருப்பேன் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த அத்லெட்டிக் மீட் இருக்குன்னு நான் பாஸ்டர்ட்ட கூட சொல்லி ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்புறம் வந்து அடுத்த நாள் சண்டே எனக்கு மீட் இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப ப்ரே பண்ணி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து ப்ரே பண்ணி ஏசப்பா அந்த முழு பெர்ஃபார்மன்ஸ் கூடணும்ல ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்ப என்னன்னா டிஸ்கஸ் த்ரோல வந்து இந்த ஃபர்ஸ்ட் த்ரோ வந்து ஃபவுல் ஆகுனுச்சு. செகண்ட் த்ரோ ஏதோ ஒரு அளவு தான் போணுச்சு. அப்ப நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்க சொன்னீங்க தானே, நீங்க உண்மையா நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் தானேன்ட்டு அப்படியே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் போயிட்டு வீசினேன், டிஸ்க் வீசினேன். அப்ப அந்த டைம் வந்து வீசினதுதான் வந்து இந்த த்ரோவிங் ஹிஸ்டரியிலேயே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள த்ரோவா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அங்க மத்தவங்க முன்னுக்கு தலை குனிய விடாம வெக்கப்பட்டு போகாத மாதிரி என் ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சாரு. அதனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஆமேன், ஆமேன். உண்மையிலுமே நானும் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். கடவுளுடைய நாமம் எந்த இடத்துலயும் கர்த்தருடைய பிள்ளைகள்ல கூடாக அவர் உயர்த்தி கொண்டே இருப்பாரு. இன்னுமாய் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை கரம் பிடிச்சு நடக்கும்போது கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அந்த சாட்சியில கூட கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அந்த ஸ்போர்ட் டைம்ல கூட அதனால கர்த்தருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, கர்த்தாவே நாங்கள் போன வாரம் ஆண்டவரே அதற்காக நாங்கள் வாஞ்சியோடு செபித்தோம் தகப்பனே. நீர் அதற்கு மறு உத்தரவாக சுவாமி நீர் ஆண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையில நீர் அதிசயத்தை செய்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே அந்த இடத்துல பிள்ளை தலை குனியாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே உம்முடைய நாமம் வெளிப்படும் படியாக சுவாமி அந்த இடத்துல கூட ஆண்டவரே தகப்பனே ஆவியானவர் முதலிடம் வர்றதுக்கான பிரதான ஒரு கிருபை நீர் பாராட்டி கூட கர்த்தாவே நீர் பெரிய கிருபையை செஞ்சிருக்கிறீங்க சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மட்டுமாய் நீர் காத்து வழி நடத்தின தேவனே, இன்னும் ஆண்டவரே சுவாமி மகளோடு கூட என்னென்ன காரியங்களை நீர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீரோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தாவே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேற யாருக்காவது சாட்சி இருக்கா? எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. அப்படின்னா சாட்சிய பெரிய ஒரு சாட்சி தான். எனக்கு இப்படி ஓப்பனாகவும் சொல்ல இயலாது. ரொம்ப நாள் எங்களோட லைஃப்ல ஒரு ஒரு தடை மாதிரி அது ரொம்பவே நம்ம ஃபேமிலிக்கு நான் தெரியுமா இருக்கும். ஆஹ் ஆஹ் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாகத்தான் நான் இது சொல்றேன். ஏன்னா ரொம்ப அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா முழங்கால் படிட்டு ரொம்ப மனசு வேதனையில கேட்ட ஒரு காரியம். பெரிய தடை ஒண்ணு அவருடைய பாதையில போவதுக்கா இருந்தாலுமே எங்க லைஃப்க்கு போவதுக்கா இருந்தாலுமே ஒரு பெரிய தடையா இருந்த ஒண்ணு இந்த 2 வீக்ஸ்க்கு கர்த்தர் ஒரு வழியை சந்திச்சுட்டு வந்தாரு. அதுல இருந்து விடுபடுவதற்கு என்னை நான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவும் தான் இருக்குது. ஆனாலுமே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நாங்க முழங்கால் படியிட்டு கேட்ட அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அது ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே எப்பவுமே நடக்காதுன்னு நான் நினைச்சு இருந்தது ஒண்ணு. ஆனாலும் ஒரு வழி ஒண்ணு ஆண்டவர் சந்தித்து வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு ஒழுங்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிச்சு கர்த்தருடைய பாதத்துல அதுக்காகவும் கேக்குறேன். அதுக்காக எல்லாரும் ப்ரைவேட்டா ஜெபிங்க. மிஸ் மக்கா நீங்க தான் ஜெபிக்கணும். பாஸ்டருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வார்த்தையும் இல்லை. அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி. இதுல இருந்து கர்த்தருடைய பாதையில இருந்து நான் விலகிறாதபடிக்கு இன்னும் அவர்கிட்ட கிட்ட சேர்ந்து யார் எங்களை கீழாக நினைச்சு பார்த்தாங்களோ, யார் எங்களை ஒதுக்குனாங்களோ, எங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ அவங்க முன்னுக்கு கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு
இன்னும் இன்னுமாக அவருக்குள்ள வாழ்ந்து வளருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணும்னு நான் எப்பவுமே ஜெபிப்பேன். எல்லாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு ஆஹ் இன்னும் இன்னுமாக ஆண்டவர் கூட கிட்டி சேரணும்னு அதுக்காகவும் ஆஹ் விண்ணப்பத்தையும் வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஆண்டவருக்கு. இந்த சாட்சி பெரிய சாட்சி ஒண்ணு. ஆஹ் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆஹ் உண்மைக்கு கடவுள் வந்து பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. உம் என்னன்னா கர்த்தருடைய என்ன சொல்றது, உங்கள் நினைவல்ல என் நினைவுகள், உன் வழி அல்ல என் வழிகள் அப்படின்னு அவியானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு தெரியும், ரொம்ப இறுக்கி பிடிக்கவும் மாட்டாரு அவரு. உங்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அந்தந்த இடத்துல வைப்பாரு. உயர்ந்த என்ன சொல்றது, ஏசப்பா வந்து நிறைய நான் ஏற்கனவே நான் 2 வாரத்துக்கு இல்ல போன மாசத்துக்கு முதல் மாசம் நான் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுக்குறப்ப சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில வர்றதான நிறைய காரியங்கள் வந்து நாங்க உயர்த்தப்பட வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் இந்த முறை நான் இந்த விஷயத்துல பார்த்தேன். உண்மைக்குமே கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்யறாரு. இனியும் அவரோட்டு நாம இன்னும் மகிமைப்படணும், மேன்மைப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களை எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து இருக்கிறாரு. ஆகவே நீங்க ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நாமத்தை இன்னுமாய் போய் உலகம் எல்லாம் பிரசங்கிக்க பண்ணதான் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆகவே கர்த்தர் வந்து அதுக்காக ஒரு வழியைத்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. இப்போ வரைக்குமே பிடிச்சிருந்த அந்த கர்த்தருடைய கரம் வந்து இன்னுமே நீங்க அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அவருடைய கரம் உங்களை விட்டு விலகாது. அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன். கர்த்தர் இப்ப வந்து உங்களை இவ்வளவு நாள் உங்களை தயார் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல உங்களை பாவிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து வழிகள்ல ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உண்மைக்குமே அந்த விஷயத்த கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து இன்னும் கடவுள்கிட்ட நாமத்தை நாங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லணும். ஜாதி பேத மதம் இல்லாத நாங்க இருக்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமத்தை நாங்க பிரசங்கம் பண்ணணும். அதுதான் நாங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு என்ன சொல்றது, நான் போன கிழமை நான் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். சுவிசேஷம் வந்து எங்களுக்கு மேல விழுந்த கடமை ஒண்ணு அப்படின்னு சொல்லி. உண்மை கடவுள் அதுக்கான வழிகளை தான் திறந்து கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இன்னுமாய் அத வந்து கரம் பிச்சு நடங்க. கடவுள் வந்து பெரிய காரியங்களை செய்வாரு. அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து உங்களோடு சேவிக்க, கடவுளுடைய நாமத்தை துதிக்க, அந்த இடத்துல கூட கடவுள் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆகவே நாங்க அதுக்காக வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு சாட்சிக்காக நாங்க ஜெபிப்போம். அன்பு மிரக்கம கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, கர்த்தாவே அந்த குடும்பத்துல கூட நீர் பெரிதான ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர் ராஜாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் ராஜாவே. அப்படியே தகப்பன் அந்த குடும்பத்தில் இப்பொழுது பெரிதான ஒரு சமாதானம், பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ராஜாவே சுவாமி, நீர் பெரிய ஒரு வழியை நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே இந்த சமாதானத்தை குலைக்கவோ, இந்த அனைவரே சுவாமி கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு விடுதலை குலைக்கவோ எந்த ஒரு சத்துருக்களும் இன்னியும் ஆண்டவரே தகப்பன் இந்த குடும்பத்தின் மேல் கை வைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் அப்படியாய் கொடுத்த அந்த சாட்சி ராஜாவே இன்னுமாய் அநேகருக்கு போய் ஆண்டவரே சுவாமி அவர்கள் சுவிசேஷம் பகிர கர்த்தாவே உம்முடைய ஆத்துமாக்களை உம்மண்டையில் வந்து சேர்க்க கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யுமாறு செபிக்கிறேன். நீர் அப்படியே அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான எல்லா சாட்சிகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நான் ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லணும். போன போன சண்டே இங்க எங்களோட வீட்டுல நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன். எங்களோட வீட்டுல ஒரு ஆலயமோட கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்ப அந்த ஆலயம் வந்து ஓப்பனிங்ல நாங்க திடீர்னு பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்க செஞ்சதுதான். ஆனா இந்த வாரம் வந்து நாங்க வந்து நான் பாட கேட்கிறேன் என் பாடல் நாயகா விருந்தாக வாவா
உன்னன்று நான் இன்று ஒன்றாக வேண்டும். உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வா வா.